வீட்டின் வாசலில் திடீரென ராமமூர்த்தி வந்து நின்ற அந்த நிமிடம் அங்கே இருந்த அனைவருக்கும் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டது. அவர் சாதாரணமாக வரவில்லை என்பது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. அழகுமதி வீட்டில் இருக்கிறாளா என்று நினைத்தே அவர் வந்திருந்தார். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே அவர் எதிர்பார்க்காத பல உண்மைகள் அவருக்கு தெரிய வந்தன. அழகுமதி வீட்டில் இல்லை என்பதும், அவள் சில நாட்களாக வேறு இடத்தில் தங்கியிருப்பதும், போலீஸ் நிலையம் வரை விஷயம் சென்றிருப்பதும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இனிமேல் தன் மகள் எதையும் மறைக்க மாட்டாள் என்று நம்பியிருந்த ராமமூர்த்தி இந்த விஷயங்கள் அனைத்தும் தன்னிடம் சொல்லப்படாமல் போனதை நினைத்து உள்ளுக்குள் வேதனைப்பட்டார். ஆனால் அந்த வேதனையை விட பெரியதாக இருந்தது தனது மகள் எந்த சூழ்நிலையில் இருந்ததால் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்ற கேள்விதான். ராஜலட்சுமி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அழகுமதியைப் பற்றி கடுமையாக பேச ஆரம்பித்தார். தன் வீட்டிற்கு வந்த மருமகளைப் பற்றிய குறைகளை மட்டுமல்லாமல் அவளுடைய குணநலன்களையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் வார்த்தைகளை வீசினார். எப்படி ஒரு பெண்ணை வளர்த்தீர்கள்? எங்களை போலீஸ் நிலையம் வரை இழுத்துச் சென்றிருக்கிறாள். இன்னும் என்னென்ன செய்யப் போகிறாளோ தெரியவில்லை என்று அவர் பேசும்போது அங்கே இருந்தவர்கள் கூட சங்கடப்பட்டனர். ஆனால் ராஜலட்சுமியின் கோபம் அங்கேயே நிற்கவில்லை. அழகுமதி இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது என்றும், இனிமேல் அவள் எதிர்கொள்ளப் போகும் விஷயங்களை பார்த்து கொள்ளச் சொல்லியும் பேசினார். ராமமூர்த்தி ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரது இதயத்தை குத்திக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் ராகவனும் தனது மனக்கசப்புகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நாங்கள் அமைதியாக இருந்ததால்தான் உங்கள் மகள் எல்லையை மீறி நடக்க ஆரம்பித்திருக்கிறாள் என்று அவர் குற்றம் சாட்டினார். போலீஸ் நிலையத்தில் தங்களை கேள்வி கேட்டது பற்றியும், அவள் வெளியே யாரிடமோ தங்களைப் பற்றி தவறாக கூறியிருக்க வேண்டும் என்றும் சந்தேகப்பட்டார். அந்த வார்த்தைகள் ராமமூர்த்தியின் பொறுமையை மேலும் சோதித்தன. தன் மகளைப் பற்றிய குறைகளை கேட்பது ஒரு தந்தைக்கு எளிதல்ல. அதிலும் உண்மையில்லாத குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும்போது அவர் மனதில் கொதிப்பு அதிகரித்தது. ஆனால் இன்னும் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தார். அந்த சூழ்நிலையை சமாளிக்க அழகுமலர் முயற்சி செய்தாள். இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது, அவர் மேல் கோபப்படுவதால் என்ன பயன் என்று கூறி நிலைமையை அமைதிப்படுத்த முயன்றாள். பின்னர் ராமமூர்த்தியிடம் அழகுமதி எதையாவது கூறியிருக்கிறாளா என்று கேட்டாள். அதற்கு அவர் வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்று மட்டும் சொன்னாள், இதைத் தவிர வேறு எதையும் சொல்லவில்லை என்றார். அந்த பதில் அனைவரையும் ஒரு நொடி அமைதியாக்கியது. ஆனால் ராஜலட்சுமி அதை கூட விடாமல், பெற்ற அம்மா அப்பாவிடமே விஷயங்களை மறைக்கிறாளே, இன்னும் எத்தனை விஷயங்களை மறைத்திருப்பாளோ என்று பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகள் எல்லையை மீறியதாக இருந்தன. அழகுமதியின் குணநலன்களையே சந்தேகிக்கும் வகையில் ராஜலட்சுமி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றும், சுரேஷுடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றும், இதற்கு முன் வேறு யாரோடு பழகியிருக்கலாம் என்றும் பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்ட ராமமூர்த்தியின் முகம் சிவந்தது. இதுவரை அமைதியாக நின்ற மனிதர் திடீரென குரலை உயர்த்தினார். போதும், நிறுத்துங்கள் என்ற அவரது குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. அந்த நிமிடம் வரை மெதுவாக பேசிக் கொண்டிருந்த அவர் இனி ஒரு வார்த்தையும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்ற முடிவுடன் இருந்தார். பொண்ண கொடுத்துட்டோம் என்பதற்காக எதையும் கேட்டு அமைதியாக இருக்கணுமா? உங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களைப் பற்றி யாராவது இப்படி பேசினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே உணர்வுதான் எனக்கும் இருக்குது என்று அவர் பேச ஆரம்பித்தார். தனது மகள் அழகுமதி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதையும் வெளிப்படையாக கூறினார். அவள் தைரியமாக பேசுகிறாளே என்றால் அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? என்னிடமிருந்தும் அவள் அம்மாவிடமிருந்தும் தான் என்றார். அந்த வார்த்தைகளில் பெருமையும் இருந்தது, மகள் மீது உள்ள பாசமும் இருந்தது. அதன் பிறகு அவர் இதுவரை தன் மனதில் வைத்திருந்த வேதனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். என் மகளை அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்கள். இதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கை சரியாகிவிடும் என்று நம்பினேன். ஆனால் அதற்காகவே அவளைப் பற்றி எதையும் பேசலாம் என்று நினைத்தால் அது தவறு என்றார்.
அந்த வார்த்தைகள் வீட்டிலிருந்த சிலரின் மனசாட்சியையே உலுக்கியது. இதுவரை அவரை அமைதியான மனிதராக பார்த்தவர்கள் இன்று அவருக்குள் இருந்த தந்தையின் வலியை நேரில் பார்த்தார்கள். உங்கள் வீட்டுப் பெண்ணை பற்றி யாராவது இப்படி பேசினால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? அப்படி இருக்கும்போது என் மகளைப் பற்றி ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தன் மகள் தவறு செய்திருந்தாலும் அதை தானே அறிவுரை கூறுவேன். ஆனால் அவளுடைய கண்ணியத்தை யாரும் காயப்படுத்த உரிமையில்லை என்றார். திருமணமான பிறகு ஒரு பெண் மருமகளாக வந்தாலும் அவள் யாரோ ஒருவரின் மகள்தான் என்பதை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் என்ற வேதனையையும் அவர் வெளிப்படுத்தினார். போலீஸ் நிலைய விஷயத்தை பற்றியும் அவர் தன் கருத்தை தெளிவாக கூறினார். என் மகள் அங்கே சென்றதில் தவறு இல்லை. அவள் ஏன் சென்றாள் என்று யோசித்துப் பாருங்கள். ஒரு பெண் தன் குரலை யாரும் கேட்கவில்லை என்றால் தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. ஏனென்றால் அவர் கூறியதில் ஒரு உண்மை இருந்தது. பிரச்சனையின் காரணத்தை பார்க்காமல் அதன் விளைவுகளை மட்டும் குற்றம் சாட்டுவது எளிது. பின்னர் அவர் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களையும் நினைவுபடுத்தினார். தனது மகளின் திருமணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது என்பதையும் அந்த சமயத்தில் தாம் சந்தித்த அழுத்தங்களையும் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் நான் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கலாம், புகார் கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஏன் தெரியுமா? சில உறவுகளுக்கு மரியாதை கொடுத்தேன், சில உதவிகளை மறக்கவில்லை. அதனால்தான் அமைதியாக இருந்தேன் என்றார். ஆனால் அந்த அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் எச்சரித்தார். அவருடைய பேச்சு ஒவ்வொரு நிமிடமும் உறுதியானதாக மாறிக்கொண்டே இருந்தது. என் மகள் நல்ல பெண். அவளை இந்த வீட்டில் நடத்தும் விதம்தான் தவறு. அவள் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டாள். ஆனால் அவள் மீது அநியாயம் நடந்தால் அதை எதிர்க்காமல் இருக்கவும் மாட்டாள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் அழகுமதியின் குணநலன்களைப் பற்றி மிகத் தெளிவாக எடுத்துரைத்தன. ஒரு தந்தை தனது மகளை எவ்வளவு நன்றாக புரிந்திருக்கிறார் என்பதை அங்கே இருந்த அனைவரும் உணர்ந்தனர். ராமமூர்த்தி பேசி முடித்த பிறகு வீட்டில் ஒரு கனமான அமைதி நிலவியது. இதுவரை தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டிருந்த ராஜலட்சுமி கூட ஒரு நொடி பதில் சொல்ல முடியாமல் நின்றார். ராகவனும் அமைதியாகிவிட்டார். அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு பயந்த தந்தையை. ஆனால் வந்திருந்தது தன் மகளின் மரியாதைக்காக எந்த அளவிற்கும் செல்லத் தயாராக இருக்கும் ஒரு உறுதியான தந்தை. அதுதான் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த நேரத்தில் பாக்யராஜ் மெதுவாக பேச ஆரம்பித்தார். என்ன இருந்தாலும் இப்படி விஷயம் போலீஸ் நிலையம் வரை போகக்கூடாது என்று அவர் கூறினார். ஆனால் ராமமூர்த்தி அவர் மீது கோபப்படவில்லை. மாறாக, நீங்களும் உங்கள் மனைவியும் தான் என் மகளுக்கு பல நேரங்களில் ஆதரவாக இருந்தீர்கள். அதற்காக நான் நன்றியுள்ளவன் என்று கூறினார். அதே சமயம் ஒரு பெண்ணின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அவளை குற்றம் சாட்டுவது தவறு என்பதையும் எடுத்துரைத்தார். பின்னர் அனைவரிடமும் விடை பெற்று அவர் வெளியே சென்றார். அவர் வெளியேறிய பிறகும் அவர் பேசிய வார்த்தைகள் அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலிப்பது போல இருந்தது. ராஜலட்சுமியும் ராகவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுடைய திட்டம் முற்றிலும் தலைகீழாகியிருந்தது. அவர்கள் அவமானப்படுத்த நினைத்த மனிதர் அவர்களையே கேள்விக்குள்ளாக்கி சென்றிருந்தார். அந்த உண்மை அவர்களுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. அழகுமலர்